IQOO 12 இப்போ சேலில் போகுது. ஒரு வாரத்துக்கு மேலே இந்த ஃபோனை என் ப்ரைமரியாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் என்னோட தாட்ஸ் என்ன அப்படின்னு ஷேர் பண்ண போகிறேன். இதுதான் முதல் குளோபல் 8 Gen 3. ஸோ ஏர்லியாக லான்ச் பண்ணதுனால இதில் பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா, இல்லை வாங்குற அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கா, ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்ன டீப்பாக பார்க்கலாம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். இந்த வீடியோக்கு நிறைய எஃபர்ட் போட்டிருக்கேன். உங்களால் நோட்டீஸ் பண்ண முடிஞ்சதுன்னா கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த IQOO 12ஓட மெயின் செல்லிங் பாயிண்ட் இதுதான். சைனாக்கு வெளியில் லான்ச் ஆகிற முதல் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 ஃபோன். ஸோ அங்கே ஆரம்பிப்போம். 8 Gen 3 ஒரு சாலிடான ஜென்ரேஷனல் அப்கிரேட். AnTuTu மாதிரி ஒரு காம்பவுண்ட் பெஞ்ச்மார்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெர்ஃபார்மன்ஸில் 30% ஓவரால் இன்க்ரீஸ் நோட்டீஸ் பண்ண முடியுது. சரி, இன்னும் டீப்பாக பார்ப்போமே. இப்போ Geekbench 6 மாதிரி CPU பேஸ்ட் பெஞ்ச்மார்க் எடுத்திங்கன்னா 8 Gen 3ல் கிட்டத்தட்ட 20% சிங்கிள் கோர் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குது. 30-35% மல்டி கோர் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குது. குவால்காமோட போன ஜென்ரேஷன் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2ஓட கம்பேர் பண்ணல. இப்போ நம்ம GPUவை பார்க்கையில் 30-35% இன்க்ரீஸ் கிடைக்குது 3D Mark வைல்ட் லைஃப் எக்ஸ்ட்ரீமில். இங்கே நோட் பண்ணிங்கன்னா ஸ்டெபிலிட்டி ஸ்கோரும் 75% இருக்குது. அதாவது 20 நிமிஷம் கண்டினியூஸாக இந்த GPUவை புஷ் பண்ணாலும் அந்த 20 நிமிஷம் முடியல அட்லீஸ்ட் ஒரு 8 Gen 2ஓட இனிஷியல் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. இதெல்லாம் தியரி. நம்ம இப்போ ப்ராக்டிக்கல் யூஸ் கேஸ்னு பார்க்கையில் ஆக்சுவல் கேம் பிளேயும் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இங்கே IQOO அவங்களோட செல்ஃப் டெவலப்ட் Q1 சிப் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது லோ லேட்டன்சி ஃப்ரேம் இன்சர்ஷன், சூப்பர் ரெசல்யூஷன் இதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணுது. ஸோ பேசிக்காக ஹார்ட்வேரால் என்ன ஃப்ரேம் ரேட் ரெசல்யூஷனில் ரன் பண்ண முடியுமோ இதை யூஸ் பண்ணி அதோட அதிகமாக புஷ் பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் இது பர்ஃபெக்ட் சொல்யூஷன் கிடையாது. கொஞ்சம் லேட்டன்சி இன்டியூஸ் பண்ணும். நீங்கள் காம்படிட்டிவ் கேம்ஸ் விளையாடாத வரைக்கும் இது யூஸபுளாக இருக்குது. மற்ற ஸ்பெக்ஸ்னு பார்த்தீங்கன்னா 16 GB வரைக்கும் LPDDR5X RAM, 1 TB வரைக்கும் UFS 4.0 ஸ்டோரேஜ், இது எல்லாத்தையும் பவர் பண்ணுறதுக்கு ஒரு 5000 mAh கிராஃபைட் பேட்டரி. இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தா இந்த பேட்டரியோட ஹெல்த் 80% டிப் ஆகிறதுக்கு 1600 சைக்கிள்ஸ் ஆகும். அதாவது 4 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணாதான் பேட்டரி ஹெல்த் 80%க்கு போகும். ஸோ இது கன்சியூமர்ஸ்க்கு ஒரு நல்ல விஷயம். மற்றபடி பேட்டரி லைஃப்னு பார்த்தா ஒரு நாள் மாடரேட் யூஸ் சிங்கிள் சார்ஜில் பிரச்சனையே இல்லை. டாப்அப் பண்ணணுன்னா 120 வாட் ஃப்ளாஷ் சார்ஜர் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. இதை வச்சு 0 to 100 அரை மணி நேரத்துக்குள்ளே சார்ஜ் பண்ண முடியும். இங்கே 5000 mAh பேட்டரி கொடுத்துருந்தாலும் திக்னஸ் 8.1 mm தான். மெட்டல் ஃப்ரேம் கிளாஸ் பேக் இருந்தாலும் ரொம்ப ஹெவியாக இல்லை. வெயிட் ஏறக்குறைய 205 கிராம்ஸ் இருக்குது. இப்போ நான் மென்ஷன் பண்ண அந்த மெட்டல் ஃப்ரேம் கிளாஸியாக இருக்குது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்மட்ஜஸ்லாம் ஈஸியாக பிக்கப் ஆகுது. மற்றபடி டிஸ்பிளேயும் ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால இந்த IQOO 12 இந்த பில்ட் ரொம்ப பாக்ஸியாக இருக்குது. ஆனாலும் எட்ஜஸ் ஷார்ப்பாக இல்லை, பேக் லைட்டாக கர்வ் ஆகுதுங்கிறதுனால கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இன்னொரு பாராட்டக்கூடிய விஷயம், IQOO இங்கே பெசல்ஸை ரொம்ப ஸ்லிம்மாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது ஃப்ளாட் பேனலாக இருந்தாலும் கர்வ் பேனல் உள்ள IQOO 12 Proவோட கம்பேர் பண்ணையில் வெறும் 0.4 mm தான் வித் அதிகமாக இருக்குது. இப்போ நெகட்டிவ்னு பார்த்தா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பிளேஸ்மெண்ட். ஸ்கேனர் கொஞ்சம் லோவாக இருக்குது. ஸோ ஒரு தடவையும் அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃபோனை மேனுவர் பண்ண வேண்டியிருக்கும். மற்றபடி ஃபாஸ்ட்டாக ஆக்யூரேட்டாக தான் இருந்துச்சு, குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இங்கே IQOO 12க்கு IP64 ரேட்டிங் இருக்குது. ஒரு IR பிளாஸ்டரும் கொடுத்துருக்காங்க, டிவி AC இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் சின்ன சின்ன பாசிட்டிவ்ஸ். அதே மாதிரி நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள Type-C போர்ட் USB 2.0. 8 Gen 3யோட வர ஒரு ஃப்ளாக்ஷிப்புக்கு 2023 எண்டில் 2.0 கொடுக்கறது சரி கிடையாது. மற்றபடி IQOO ப்ரொடெக்ஷனுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத மென்ஷன் பண்ணல. முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி. எஸ், பின்னாடி கிளாஸ் தான். கொஞ்சம் யூனிக்கான ரிஃப்ளெக்டிவ் குவாலிட்டியோட ஒலியோஃபோபிக் கோட்டிங்கோட வர கிளாசி ஃபினிஷ். அந்த ரிஃப்ளெக்ஷன் ஜிகினாலாம் வேணாம், எனக்கு மேட் ஃபினிஷ் கொடுங்க அப்படிங்கிறவங்களுக்கு பிளாக்ல அவைலபிளாக இருக்குது. ரெட் கலர் இப்போதைக்கு சைனா ஒன்லி. இப்போ இந்த பேக் டிசைன் இது IQOO போர்ட் ஹோல் டிசைன்னு சொல்கிறாங்க. நான் இதை Xiaomi லோகோ டிசைன்னு சொல்கிறேன். எனிவேஸ், எதுவாக இருந்தாலும் சரி பார்க்க நல்லா தான் இருக்குது. கேமரா அரே ரொம்ப எலிவேட்டடாக இல்லை. சுற்றியுள்ள மெட்டல் ரிங்குக்கு ஒரு டெக்ஸ்சர் இருக்குது. இந்த கேமரா பர்ஃபார்மன்ஸ் நான் எதிர்பார்த்ததோடு நல்லா இருந்தது. பிரைமரி இங்கே 50 மெகாபிக்சல் ஆம்னிவிஷன் சென்சர் OV50H. இதோட இம்ப்ரூவ்ட் வெர்ஷன் தான் நம்ம Xiaomi 14 சீரீஸில் பார்த்த லைட் ஃபியூஷன் 900. ஸோ இந்த கேமரா நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. டீட்டெயில் நிறைய இருந்துச்சு. இமேஜஸ் பார்க்க நேச்சுரலாக இருந்தது. கலர் ரீப்ரொடக்ஷன், டைனாமிக் ரேஞ்ச் எல்லாமே கரெக்டாக இருந்தது. இப்போ IQOO ப்ராசஸிங்க்கு 3 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. விவிட், டெக்ஸ்சர்ட், நேச்சுரல். இது பியூர்லி பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். எனக்கு விவிட் பிடிச்சிருந்துச்சு. நான் மோஸ்ட்டாக அந்த ப்ரொஃபைலில் தான் ஷூட் பண்ணேன். இப்போ லோ லைட்னு வரையில் இங்கே iPhone 15 Pro Maxோட சைட் பை சைட்ஸ் பாருங்களேன். இப்போ நீங்கள் பார்க்குற ஒரு செட் இமேஜஸும் ஐஃபோன் இன்னும் ஃபாஸ்ட்டாக ஷூட் பண்ணிச்சு, இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனாலும் இவ்வளோ காம்படிட்டிவான ரிசல்ட்ஸ் இருக்கிறது, இமேஜஸ் இன்ஃபேக்ட் பிரைட்டாக இருக்குது, நாய்ஸ் லெவல்ஸ் கிட்டத்தட்ட ஐஃபோன் அளவு கம்மியாக இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு IQOO ஃபோன்
கம்பீட் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கல. வீடியோன்னு வரையில் 8K 30 வரைக்கும் ஷூட் பண்ண முடியும், பட் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது. 4K 60ல் நல்ல ஸ்டேபிளைஸ்ட் ஃபுட்டேஜ் கிடைக்குது, பஞ்சி கலர்ஸ், வைட் டைனாமிக் ரேஞ்சோட. பட் சில நேரத்தில் கொஞ்சம் ஃபுட்டேஜ் சாஃப்டாக இருக்குது. ரெண்டாவது சென்சர் சாம்சங் JN1, இதுவும் ஒரு 50 மெகா பிக்சல் சென்சர், அல்ட்ரா வைட் லென்ஸோட பேராக இருக்குது. நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு, ஆனால் கலர்ஸ் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகலை. மூணாவது, இதுவும் நான் எதிர்பார்க்கல, IQOO ஒரு டெலிஸ்கோப் டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்துருக்காங்க. 64 மெகா பிக்சல் ஆம்னிவிஷன் சென்சர் OV64B, இது f2.57 லென்ஸோட பேராக இருக்குது, 3x ஆப்டிக்கல் ஜூமுக்கு. ரிசல்ட்ஸ் ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்தது. 10x 20x ஷாட்ஸ் கூட யூஸபிளாக இருந்தது. அப்படியே ரிவர்ஸில் தான் பேச போகிறேன் செல்ஃபீஸ்க்கு. ஏன்னா இங்கே செல்ஃபீஸ் நல்லா இல்லைன்னு கிடையாது. 1080/30, 1080/60 கூட கிடையாது, 1080/30. இப்போ இந்த செல்ஃபி கேமராவை சுற்றி 6.78 இன்ச் OLED பேனல், சைனீஸ் சப்ளையர் விஷனாக்ஸ்லேருந்து. இது ஏன் யூனிட்டில் குளோபல் ரிலீஸ்க்கு சாம்சங் E7 பேனல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சில ரிப்போர்ட்ஸ் பார்த்தேன். எந்த பேனலாக இருந்தாலும் ஸ்பெக் சிமிலராக தான் இருக்கும். சைஸ் 6.78 இன்ச்சஸ், ரெஃப்ரெஷ் 144 Hz, LTPO சப்போர்ட்டோட, ரெசல்யூஷன் 1.5K. இது ஒரு சின்ன நெகட்டிவ். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து IQOO 11ல் Quad HD+ பேனல் கொடுத்துருந்தாங்க. பெரிய நெகட்டிவ் கிடையாது, ஏன்னா 1.5Kலையும் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பாக 450 பிக்சல்ஸ் per inch பிக்சல் டென்சிட்டி கிடைக்குது. பட் புது ஜென்ரேஷன் ஃபோனில் எதையோ கம்மி பண்ணுறாங்கங்கிறது ஒரு சின்ன நெகட்டிவ். இப்போ பீக் பிரைட்னஸ் 3000 nitsன்னு அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. டெஸ்ட் பண்ணையில் மேனுவல் மோடில் 650 nits வரைக்கும் போகுது, ஆட்டோ மோடில் 1450 nits வரைக்கும் போகுது. GSM அறினால நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம், குளோபலாக உள்ள அந்த E7 பேனலோட மேனுவல் பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, 500 nits. பட் ஸ்டில் ஆட்டோ மோடில் இதே 1450 வரைக்கும் போகுது. ஸோ எந்த பேனலாக இருந்தாலும் அவுட்டோர் யூஸ்க்கு பிரச்சனை இருக்கக்கூடாது. மீடியா எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அவுட்புட் நீங்களே கேளுங்களேன். இப்போ சாஃப்ட்வேர்னு பார்த்தா என்னோட சைனீஸ் யூனிட் OS 4ல் ரன் ஆகிட்டு இருக்க Android 14 மேலே பில் பண்ண வெர்ஷன். குளோபல் IQOO 12 FuntouchOS 14ஓட ஷிப் ஆகுது, அதுவும் Android 14 மேலே பில் பண்ண வெர்ஷன். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த அளவு சாலிட் ஸ்பெக்ஸ் இருக்கையில் எதிர்பார்த்த மாதிரியே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃப்ளூவிடாக இருந்துச்சு. IQOO 3 வருஷம் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் அப்டேட்ஸ், 4 வருஷம் செக்யூரிட்டி பேச்சஸ் கொடுப்போம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அது இந்த பாயிண்டில் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட். சரி, இப்போ நம்ம ப்ரைஸிங்க்கு வருவோம். IQOO 12 லீக்ஸை வச்சு பார்க்கல இந்தியாவில் 53,000 ரூபாய்க்கு லான்ச் ஆக போகுதுன்னு எதிர்பார்க்குறேன். சைனாவில் 4,000 yuanக்கு லான்ச் ஆச்சு. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு லான்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகம். இப்போ IQOO 11 இந்தியாவில் 60,000 ரூபாய்க்கு லான்ச் ஆச்சு. ஸோ இங்கே லீக்ஸ் கரெக்டாக இருந்தது, 53,000 ரூபாய்க்கு லான்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக அதை ரெக்கமெண்ட் பண்ணலாம். கைஸ், புது ப்ராசஸர், RAM ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்குது, இதெல்லாம் நல்ல அப்கிரேட்ஸ் தான். பட் எப்போவுமே நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள், எந்த புது ஃபோன் வந்துச்சுனாலும் இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆக தான் செய்யும். பட் IQOO 12ல் ஒரு ட்ரெண்டை உடச்சிருக்காங்க. இது வரைக்கும் அந்த IQOO ஃப்ளாக்ஷிப்ஸ்லாம் நல்ல வேல்யூ பெர்ஃபார்மன்ஸ் ஃபோக்கஸ் ஃபோன்ஸ், ஆனால் கேமராஸ் வீக்காக இருக்கும். இங்கே அந்த கேமராஸையும் அட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த 53,000 ரூபா ப்ரைஸ்க்கு இது லான்ச் ஆச்சுன்னா வர்த்தாக இருக்க மாதிரி தான் தெரியுது. அதான் என் கருத்து. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஹாவ் அ நைஸ் டே. பாய்.